ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் 4. ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகழ்ந்து கொடார்ந்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடை பற்ப நாப்பன்கையில் ஆலிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றத் தீர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பாசுரம் விளக்கம். மேகத்திற்கு அதிபதியான பர்ஜயனே, நாங்கள் சொல்வதைக் கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடிய ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் எனும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மலையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக என்று பாடுகிறார் ஆண்டாள் பிராட்டி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் உங்கள் அன்புடன் தேஜு.